போஷிப்பார், தேவன் பலப்படுத்துவார். நான் சொல்றேன் அருமையான கர்த்தருடையவர்கள், அன்றைக்கு மாத்திரம் இல்ல, இன்றைக்கு எனக்கு அன்றைக்கு ஒருவேளை 3 ரூபாய் தேவையா இருந்தது. இன்றைக்கு ஊழிய வாழ்க்கை வளர வளர லட்சங்கள் தேவையா இருக்கிறது, கோடி தேவையா இருக்கிறது. யாரிடத்தில் நான் போனதில்லை. எனக்கு தெரியும் அந்த 3 ரூபாய் சந்தித்த தேவன் இன்றைக்கு 3 கோடி சந்திக்க வல்லமை உள்ளவர். அவர் என்னை நடத்துவார். இன்றைக்கு இடுக்க நீங்கி போச்சு நினைக்காதீங்க. எத்தனையோ தேவைகள் என் வாழ்க்கையிலே, குடும்பத்திலே தேவைகள், ஊழியத்திலே தேவைகள், எத்தனை தேவைகள் வந்தது. ஆனா எனக்கு தெரியும் பிரச்சனைகள் பெரிதாகலாம், பிரச்சனைகள் எப்படி வரலாம், ஆனா அன்றைக்கு இருந்த அதே இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் மாறவே மாட்டார். என்னை அன்றைக்கு அந்த இடுக்கத்திலே தான் பலப்படுத்தினார், அந்த நெருக்கத்திலே தான் பலப்படுத்தினார். அன்றைக்கு யாராவது 3 ரூபாய் எனக்கு உதவி செய்து, அன்றைக்கு யாராவது 5 ரூபாய் கடன் கொடுத்து என்ன வாழ வச்சிருந்தா நான் ஒரு ஊழியக்காரனா வந்திருக்க மாட்டேன். ஆனால் எனக்கு நன்றாய் தெரியும், ஆபத்து காலத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார், கர்த்தர் என்னை பலப்படுத்துவார், கர்த்தர் நெருக்கத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குவார். எனக்கு நிச்சயமாய் தெரியும் அருமையானவர்களே, தேவன் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு என்னை கொண்டு வந்ததனுடைய காரணம் எனக்கு ஒன்று தெரியும். யார் வேணுமானாலும் மாறலாம், எந்த ஆர்கனைசேஷன் மாறலாம், எந்த மனிதன் மாறலாம், ஆனால் என்னை நடத்துகிற தேவன் என்னை இடுக்கத்தின் பாதையில வச்சுதான். நான் இந்த ஒரு சாட்சியை சொல்ல சொன்னீங்கன்னா நான் புஸ்தகமே எழுதுவேன். எத்தனை இடுக்கணிலே கடந்து வந்து அந்த இடுக்கணிலே தான் கர்த்தருடைய அற்புதத்தை நான் கண்டேன். பவுல் சொன்னது மாதிரி எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், ஆனால் கர்த்தர் மாத்திரம் கைவிடவே இல்லை. நான் சொல்லுவேன், எல்லாரும் என்னை கைவிடுகிற பொழுதுதான் நான் கர்த்தருடைய கரத்தை நான் பார்த்தேன், கர்த்தருடைய அதிசயத்தை நான் பார்த்தேன், கர்த்தருடைய நடத்துதலை நான் பார்த்தேன், கர்த்தருடைய அபிஷேகத்தை நான் பார்த்தேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்.